பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தொடர்ந்து என்னுடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து பாருங்கள். இது எதுவுமே உங்களை உற்சாகப்படுத்தாது. உற்சாகம் என்பது உங்களை கவனிக்க வேண்டும். மனுஷிக மாம்சத்தை தூண்டக்கூடியதான் உற்சாகம். அந்த நேரத்துக்கு தேவையான வார்த்தை. ஆனால் நாம் சொல்லுகிற வார்த்தை உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகிற வார்த்தை, நித்திய ஜீவனை அறிகிற அறிவுக்கு கொண்டு போகிற வார்த்தை தான் உங்கள் மத்தியில் இந்த காணொலியை பிரயாசப்பட்டு போடுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து பார்க்கிறோம். ரோமர் 8:3 நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை முதலாம் வால்யூமிலே பார்த்தோம். நியாயப்பிரமாணம் நன்மை யோசிக்க விடாது, பிறர் அவமதிக்கக்கூடியது. உங்ககிட்ட பணம் இருந்தால் நேசிக்கும், பணம் இல்லைன்னா நேசிக்காது. அழகாக இருந்தால் நேசிக்கும், அழகுலாம் நேசிக்காது. இதுதான் அந்த நியாயப்பிரமாணத்துடைய கிரியைகள், யோசனைகள். அதனால முதல் வால்யூமில் அதை பேசியிருப்பேன். இந்த செகண்ட் வால்யூமில் நியாயப்பிரமாண நன்மையை பேசார். இயேசு சொன்னார் மத்தேயு 12:34 விரியன் பாம்பு குட்டிகளே நலமானது எப்படி பேசவில்லை என்று கேட்டார். அப்போ நியாயப்பிரமாண பிரசங்கியார்கள் நன்மையானதை பேச மாட்டார்கள். அப்படி பேசுகிறபடி இருந்தால் அது உங்களை வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். யோபு 20:16 சொல்லுகிறது, விரியன் பாம்பின் நாவு விஷத்தை போல இருக்கும். அப்போ நல்ல வார்த்தை மகிழ்ச்சியாக்கக்கூடியது. நீதிமொழி 12:25 வாசிக்கிறோம். அப்போ நல்வார்த்தையை அதை மகிழ்ச்சியாக, கவலை மறக்கக்கூடியது. அப்போ நீங்கள் கவலை மறக்க வேண்டுமானால் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும். இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்குது? சங்கீதம் 104:15 திராட்சை ரசம் தான் மகிழ்ச்சியாக்கும். ஆனால் புதிய ஏற்பாடின் மகிழ்ச்சி வேற, பழைய ஏற்பாடு மகிழ்ச்சி வேற. பழைய ஏற்பாடு திராட்சை ரசம் வேற, புதிய ஏற்பாடு திராட்சை ரசம் வேற. பழைய ஏற்பாடு திராட்சை ரசத்தை குறித்து உபாகம் 32:33 சொல்லுவார். அந்த பழைய திராட்சை ரசம் எப்படியாப்பட்டதாம்? விரியன் பாம்பின் விஷம் நிறைந்ததாம். புதிய ஏற்பாடு மகிழ்ச்சியின் எதுக்காக? நல்வார்த்தை. எரேமியா 15:16 சொல்லுது, அந்த வார்த்தை நான் கேட்கும்போது உட்கொண்டேன், அது சந்தோஷம் மகிழ்ச்சியானது. அந்த மகிழ்ச்சி உங்களை தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். சங்கீதம் 37:4 அப்போதான் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி ஊழியக்காரர் பெண்ணாக திரும்பி எங்கள் பாஸ்டர் அப்படியே சிரிக்க வைக்கிறாரு, கவலை மறக்க வைக்கிறாருன்றா உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். சத்தியத்தின்படி வர மகிழ்ச்சி தான் உங்களை ஏமாத்தாது. கர்த்தர் பக்கமாக திருப்பி உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொண்டு வர்றது. அதனால கவனமாக இருங்கள். நியாயப்பிரமாண நன்மையை பேசாது, அது தீமையை பேசக்கூடியது. அப்படி நன்மை பேசுமானால் உங்களை கர்த்தர் பக்கமாக திருப்ப வேண்டும். காட் பிளஸ் யூ.